தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சரான காலத்தில் பார்த்திங்கன்னா சமூக நல்லிணக்க முழக்கம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமாம். அதிமுகவில் அண்ணாவினுடைய சமூக நல்லிணக்கம், அதாவது திருமூலரின் திருமந்திரமான 10ஆம் திருமுறையில் தான் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. இதைத்தான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்களும், அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அம்மா அவர்களும், இன்றைக்கி தியாகத்தலை சின்னம்மா அவர்களும் இந்த கட்சி எப்படி வந்தது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எதற்கால் தோற்றுவிக்கப்பட்டது, தீய சக்தி திமுகவிலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்ட பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கில் தான் நோக்கத்தில் தான் இந்த கட்சி ஆரம்பித்தோம். அதுபோல் பல தியாகங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். திமுகவுடைய பல்வேறு சதி வேலைகளில் பின்னப்பட்டு சிறை சென்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதை ஒன்று சேருவோம் என்றது அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாகத்தில் சின்னம்மாவுடைய அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் அந்த ஒற்றுமையை பற்றி வலியுறுத்துவாங்க. இன்றைக்கி ஆங்கில நாளேடான ஹிந்து பத்திரிகையில் அருமையாக நம்முடைய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை காலையிலே நான் படித்தேன். இந்த கட்டுரையை 3-4 வாட்டி நான் படிச்சுக்கிட்டு இந்த கட்டுரை நான் எங்கே அனுப்பணும் தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் முன்னால். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திலும் டெல்லியில் உள்ள RSS உடைய தலைமை அலுவலகத்துடைய முக்கியமான தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு இதை அனுப்பினேன். ஏன்னா ஆங்கிலம் என்பது எல்லாரும் அங்கே படிப்பாங்க. ஹிந்தி பிரதமர் இருந்தாலும் ஆங்கிலம் எல்லா தலைவரும் படிப்பாங்க. இது ஏன் நான் அதை அனுப்புனேன்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலை 2011 2021 வரைக்கும் திமுக என்ற கட்சியை இல்லாமல் ஒரு கட்டமைத்து கொண்டவர் ஜெயலலிதா அம்மையார். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தமிழக மக்களுடைய மனசை அறிந்து தெரிந்து புரிந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிமுக இரட்டை இலை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தன. இன்றைக்கி 2021க்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக போய் எனக்கு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு அதாவது ஏற்கனவே ஒரு அடி வாங்கியாச்சு. இப்போ அந்த அடியிலேருந்து மீண்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி கடந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எம்ஜிஆரால், அதாவது எம்ஜிஆருடைய வளர்ப்பு பிள்ளை போல் இருந்தவர்கள் ஜேசிடி பிரபாகர் உங்களுக்கு தெரியும், அதே போல் செங்கோட்டையன் அவர்கள்லாம், இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வரிசையாக சாரையாக நின்று எதிர்முனையில் எதிர்கட்சியில் போய் சேர்ந்தால் இந்த கட்சியுடைய தொண்டனுக்கு ஒரு கட்சியினுடைய யூனிட்டு ஒரு கட்டமைப்பு எண்ணம் நம்முடைய மனசிலிருந்து செறி போகக்கூடிய நிலைப்பாடு இல்லையா? ஆக ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்று தொடர்ந்து தமிழகத்தில் தியாகத்தில் சின்னமாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, எந்த மீட்டிங்கில் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலை. எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் ஒரு பழமொழி உண்டு, சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலை, வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், வரும்போது போல் பார்ப்ப வேண்டிய நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா அம்மா வழியில் ஒரு ஆட்சி தேவை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தென் மாவட்டத்தில், குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ தொண்டர்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் கட்சி தொண்டருடைய உண்மையான தொண்டருடைய மனநிலையம் என்னவென்றால், எல்லோரும் இன்றைக்கி போயஸ் கார்டில் தினசரி சாரையாக நின்று வேணாக தியாகத்தில் சின்னமாக பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? இவங்க ஒன்று சேருவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒன்று சேர மாதிரில. அப்போ அவங்களுக்கு அம்மா அந்த மாதிரி நிலைமை, நம்ம கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குங்க, வேறு வழி இல்லை. வந்தவர்களோட ரொம்ப பிடிப்பான ஆட்கள். ரெண்டாவது அதில் முக்கியமான பாயிண்ட், பிடிப்பான வந்தவர்கள் அனைவரும் எதுவும் எதிர்பார்க்காமல் பிடிப்பான. கரெக்டாக சொன்னீங்க. இதில் என்னென்னா, அதில் ஏழை எளிய மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா சார், அவங்களுக்கு நான் உண்மையிலே அதெல்லாம் நான் பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வடிக்க வருகின்ற சூழ்நிலை. ஏன்னா அவங்க தியாகத்தில் சின்னமாகவே முழுக்க ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ இந்த மக்களுடைய உணர்வு என்ன, அவங்க என்ன நிலைப்பாடு என்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவுடைய பர்த்டேக்கு முன்னிட்டு அவங்க ஒரு அமைப்புகள் உருவாக்கலாம்னு இருக்குது. சரி, அமைப்பினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பதை அதிமுககாரங்க அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதிமுக நிலைமை என்னென்னா, கோவில்னு ஒரு படம் வந்தது, அதில் புல்லட் பாண்டின்னு ஒரு கேரக்டரில் வடிவேல் வருவார். எல்லாமே அந்த படத்தில் அவர் தான் கிடயாது. ஆனால் திரையில் இடக்கு முடக்காச்சுக்கெல்லாம் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகி நிலைப்பில் அவர் போடுவார். இந்த கோவில் என்ற திரைப்படத்தில் அந்த புல்லட் பாண்டியோட கேரக்டரில் எப்படி வருகின்றார்களோ அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி அதிமுக சில தலைவர்கள் செயல்படுறாங்க. இதைத்தான், அதாவது இன்றைக்கி யாரோ பேசுகிறாங்க. சில தலைவர்கள்னு சொல்கிறத விட புளூரலா பலரா சிலரா எல்லோருமே எனக்கு தெரிஞ்ச அளவிற்கு பழனிசாமியை சந்தித்து சேலத்திலும் பல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அண்ணன் நம்ம நிலைமை ரொம்ப வீக்காக இருக்குது, பல்ஸினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, பாட்டிலோ டயாலிஸ் சிஸ்டத்தில் போயிட்டுருக்கு, இசோபேகர் சிஸ்டம், அப்டோமினல் ரீஜன், பெரிகார்டர், ஹார்ட் பம்பு எல்லாமே சரியில்லை, இதை நீங்கள் ஒத்துக்கிடுங்க. ஒரு மருத்துவர் சொல்கிறார், ஐயா சொல்கிறேன், நார்கோயில் பாலிச்சில் அதிக வைத்தியர்களை கொண்ட உங்கள் ஊர், ஆனாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேங்கிறாரு பழனிசாமி. அப்போ கேளுங்க, அப்படி என்றால்
நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். இப்போ அவங்களும் தங்களை காத்துக்கிற அளவுக்கு ஆகிட்டு கதை முடியுதா? கதை முடியுது, உண்மைதான். நீங்கள் சொல்கிறது இன்னொன்று, தென் மாவட்டத்தில் ஏதாவது புத்திமதி சொல்லும்போது மக்கா செல்லியா கேளு மக்கா, செல்லியா கேளு மக்கா என்ற வார்த்தை மக்களேன்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லுக்கு போனால் மக்கா செல்லியா கேளு மக்கா, இந்த நல்லா நீ செய்யாத என்ன சொல்லுவாங்க குமரி மாவட்டத்தில். ஆமாம், குமரி இப்போ மக்கா சரியா கேட்கலையா? மக்கா கேட்கலும் போது அப்போ என்ன ஆகுனா சக்கு மக்கா தின்னு மக்கா கொப்பம் வந்தால் செல்லாத மக்கா, அதுவும் தென் மாவட்டத்து பழமொழி தான். ஸோ இந்த நிலைப்பாடு வருகின்ற போது யாருக்கு லாஸு? அப்போ மீண்டும் நீங்கள் ஆட்சியை எங்கு கொண்டு கொடுக்க போகின்றீர்கள் என்பது மக்களுக்கும் தெரியும். இதைத்தான் தியாகத்தில் சின்னமும் இங்கே பாருங்கள், சொன்னா கேளுங்க. எவ்வளவு காலம் நீங்கள் அம்மா எவ்வளவு பொறுமை, எவ்வளவு சமாதானம், எவ்வளவு அன்பு, கடிஞ்சொற்கள்லாம் இல்லாமல் ஒத்துமையாவாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எங்கள் கட்சியில் சில ஆட்கள், ஏடிஎம்கில் சில ஆட்கள் இலனம் பேசுறதும் தமாஷ் அடிக்கிறதும் இது. ஆனால் தியாகத்தில் சின்னம்மா இதுவரையும் ஒரு வார்த்தை பேசல தெரியுமா? எவ்வளவு விஷயம் அதுக்குள்ள மௌனம், எவ்வளவு ஒரு பெரிய அடையாளம் பாருங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கணுமோ அதை இன்னைக்கு வரைக்கும் செய்வதற்கு தயாராக இல்லை. பேசும் சார் நிறைவு கருத்து. அதாவது ஜேசிடி பிரபாகரன் அவரை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். அண்ணன் பாஸ்கரன் கிருஷ்ணன் பேசினார். இன்றைக்கி சென்னையில் வில்லிவாக்கம் தொகுதி 1980 அவர் எம்எல்ஏ இருந்தார். வில்லிவாக்கம் தொகுதி இன்னைக்கு விருவம்பாக்கம் தொகுதி, அம்பத்தூர் தொகுதி, மறுவல் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒருங்கிணைந்த தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதியில் தெருவிளக்கு, சோடியம் லைட்டு அவரால் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்பத்தூரில் தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த பேட்மிண்டன் கிளப்பு, இன்றைக்கி நிறைய அரசனுடைய இடங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்குன்னா அவருடைய காரணம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க எம்ஜிஆருக்கு ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்த ஒரு தலைவர் அவர். இன்றைக்கி அவர்லாம் அந்த கட்சி விட்டு போகும்போது தொண்டர்கள் இடம் நினைக்கிறாங்கன்னு மட்டுமில்ல, பெரிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகைலாம் எப்படி இது நடக்குது, எப்படி இவரெல்லாம் வெளியே விடலாம் என்ன உள்ள நிலைமை. ஏன்னா இன்றைக்குள்ள கலை யதார்த்தம் என்னென்னா, காட்டுக்கு நான் தேர்தல் வச்சாங்களாங்க விலங்கினங்களுக்கு தலைவர் யாருண்டு. உடனே ஒரு நரி சொல்லிச்சான், என்ன மீண்டும் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு கம்பளி ஆடை தான் தரைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கூட்டத்தில் எல்லாத்திலும் அதில் செம்மறி ஆடைகள் சரின்னு சொல்லிச்சான். ஏன்னா ஏன் அந்த செம்மறி இடத்துல அடிச்சுனா என்ன கம்பளி எங்கேருந்து யோசிச்சுதா? அவன்கிட்ட தான் இருக்குது, செம்மறி அட்டு தான் இருக்குது. ஆனால் தன்னை அழித்து பிறருக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறான் என்பது காட்டு எலெக்ஷனில், அந்த விலங்கின எலெக்ஷனில் இது சாதாரண பஞ்சதந்திர கதையில் உள்ள கதையாக்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி தேர்தல் நிலைமுறை என்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கி? ஏன்னா விஜயனுடைய வருகை எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி பயணிக்கணும், நாளைக்கு இந்த கட்சி நம்ம கையில் இருக்கணும் என்ற ஏது சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சின்னம்மா வேறு வழி இல்லாமல் சரி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அதிமுகலேருந்து வெளியில் தனியாக போன வரேன். எஸ்டி சோமசுந்தரம் நமது கழகம்னு கட்சி ஆரம்பித்தார். அதே போல் பாக்கியராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தார். ராஜா கண்ணப்பன் மக்கள் தமிழ் தேசம் கட்சி ஆரம்பித்தார். ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி ஆரம்பித்தார். கூப்பா கிருஷ்ணன் தமிழர் பூமினி கட்சி ஆரம்பித்தார். ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்தார். திருநாவுக்கரசு அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார். இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அதிமுகலேருந்து வெளியே கட்சி ஆரம்பித்தவங்க. ஆனால் இன்றைக்கி தியாகச்செல்வி சின்னம்மா ஒரு முடிவெடுக்க வேண்டிய காரணம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மட்டுமல்ல, மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டத்தில் குறிப்பாக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவமாக வி.கே. சசிகலா அம்மையாரை பார்க்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அந்த திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் போனால் வேறு வழி இல்லை. ஆகவே மக்கள் மன்றத்தில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் மத்தியில் ஆட்சியாளக்கூடிய பாஜக அரசும் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்றால் அவர்களும் பல முறை பேச வேண்டியவர்களிடம் பல முறை பேசியுள்ளார்கள். ஆனால் எதற்கும் பிடிக்கொடுக்காத ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜெயலலிதாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டுமானால் வேறு வழி இல்லாமல் தான் 24ஆம் தேதி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளுக்கு நல்ல செய்தி மக்களுக்கு கொடுப்பேன் என்று தியாகச்செல்வி சின்னம்மா சொல்லியுள்ளார். ஆகவே இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை மத்திய அரசு இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மீண்டும் அதிமுக ஜெயலலிதாவுடைய கனவு தமிழகத்தில் நிறைவேறும் என்பது என்னுடைய பதிவு.